வாரீர் 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, விண்தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க, அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் கொடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரின், அதிகாலையில் பாலனை தேடி வாரீர் 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 நாம் செல்வோம். வாரீர் 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 நாம் செல்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். பிறக்கும் பாலன் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அருள் பொழிந்து அமைதி தந்து நலம் பெருக செய்ய கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீட்பரின் பிறப்பு பேரொளியாய் உலகில் உதித்து இருள் நீக்கியது போல நமது வாழ்விலும் இயேசுவின் பிறப்பு துன்பங்களை நீக்கி வளமையை கொணர்ந்து நிறை அருளால் நிறைவையும் மகிழ்வையும் தந்து நம் வாழ்வை ஒளிரச் செய்ய அருள் வேண்டி இணைவோம். இப்பலியில் மகிழ்வோம் இயேசுவின் பிறப்பில். தூய மனிதர்களை தகுந்த ஒப்பு கொடுக்க தடையாக குற்றப்பான நினைத்த ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாணம் வானதூதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வழியை நம் இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுகளை செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்
வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, மனித தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனை நம்பியத்தகு முறையில் சீர்படுத்தினீர். எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்து அவரது இறையியல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 7-10 முடிய. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலைமேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழிடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பின் ரூபமாய் சின்ன பாலனாய் மண்ணில் தோன்றினார், மகிழ்ந்து பாடுவோம்.
அன்பின் ரூபமாய் இயேசு பாலனே மண்ணில் தோன்றினார் மகிழ்ந்து பாடுவோம். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம். மீட்பின் மேன்மையாய் செய்தி சொல்லுவோம். இயேசு பாலனை வாழ்த்துவோம். தேவதேவனை வாழ்த்துவோம். அன்பின் ரூபமாய் சின்ன பாலனே மண்ணில் தோன்றினார் மகிழ்ந்து பாடுவோம். விண்ணில் ஜோதி தோன்றிலே மண்ணில் பாவம் போகவே விண்ணில் ஜோதி தோன்றிலே மண்ணில் பாவம் போகவே மாந்தர் சாபம் நீக்கவே மன்னவர் பிறந்திட்டார். எங்கெங்கும் மகிழ்ச்சி மாந்தர் மேல் பிரியம் பூலோகத்தில் கொண்டாடதே. அன்பின் ரூபமாய் இயேசு பாலனே மண்ணில் தோன்றினார் மகிழ்ந்து பாடுவோம். கன்னிமரி பாலனாய் திவ்யநாதர் தோன்றினார். கன்னிமரி பாலனாய் திவ்யநாதர் தோன்றினார். மீட்பின் கீதம் முழங்கவே ரட்சகர் பிறந்திட்டார். வாக்கு மாறாதவர் வார்த்தையில் வல்லவர் இம்மானுவேல் ஜெனித்திட்டாரே. அன்பின் ரூபமாய் சின்ன பாலனாய் மண்ணில் தோன்றினார் மகிழ்ந்து பாடுவோம். அன்பின் ரூபமாய் இயேசு பாலனே மண்ணில் தோன்றினார் மகிழ்ந்து பாடுவோம். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் என்றும் கூறுவோம். மீட்பின் மேன்மையாய் செய்தி சொல்லுவோம். இயேசு பாலனை வாழ்த்துவோம். தேவதேவனை வாழ்த்துவோம். அன்பின் ரூபமாய் இயேசு பாலனே மண்ணில் தோன்றினார் மகிழ்ந்து பாடுவோம். இரண்டாம் வாசகம். கடவுள் தன் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டோ? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவர்களாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புதிய நாள், பிற இனத்தாரே வருவீர், இறைவன் மலரடி தொழுவீர், ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளியின்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவராலன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறவாமல் பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதர் ஆனார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சிமையை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் மாட்சிமையை பெற்றிருந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். வாக்கு மனிதனானார், நம்முடைய குடிகொண்டார். பிரியமானவர்களே, தொடக்கத்திலே இந்த உலகத்தை கடவுள் தன்னுடைய வார்த்தையின் வழியாக படைத்தார். ஆண்டவர் கடவுள் தான் சொன்ன வார்த்தையின் வழியாக வானம் உண்டாகுக என்றார், வானம் உண்டானது. பூமி உண்டாகுக என்று சொன்னார், பூமி உண்டானது.
உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிர்களையும் கடவுள் தன்னுடைய வார்த்தையின் வழியாக படைத்தார். படைத்த எல்லா உயிர்களுமே இறைவனுடைய செயல்பாடுகளுக்கு உட்பட்டு இருந்தன. அப்படி வார்த்தையாக இருந்த கடவுள் தொடக்கத்திலே வார்த்தையாகவும் கடவுளாகவும் இருந்தவர். நம்முடைய பெற்றோர் மூதாதையர் ஆதாம் ஏவாள் அந்த இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதால், கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனதால் தங்கள் வாழ்விலே அவர்கள் மகிழ்ச்சியை இழந்தார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய தகுதி இழந்தார்கள். அவர்கள் ஆண்டவருடைய தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்டார்கள். அந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியே சென்ற பிறகு அவர்கள் ஒளியை காணவில்லை, இருளையே கண்டார்கள். ஆனால் மனிதன் இருளில் இருப்பது நல்லது என கண்ட கடவுள் அவருக்கு மன்னிப்பை வழங்கி மீண்டுமாக கடவுள் வார்த்தையாக இருந்து அவர்களோடு உறவாடுகின்றார். இப்படியாக கடவுள் தாய் மரியாளுக்கு இறை வார்த்தையின் வழியாக நீர் ஓர் மகனை பெற்றெடுப்பாய், மகனுக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லுகின்ற வரைக்குமே அந்த கடவுள் வார்த்தையாகத்தான் இருந்தார். அந்த வார்த்தையின் வழியாக மன்னர்களுக்கு ஆறுதல் கூறினார், இறைவாக்கினர்களுக்கு ஆற்றலை வழங்கினார், பலருக்கு தேற்றுதலையும் ஆண்டவர் கொடுத்து வந்தார். அதே வார்த்தையின் வழியாகத்தான் வானதூதர் கன்னிமரியாளையும் சந்தித்து சொல்லுகின்றார், நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அந்த வார்த்தையின் வழியாக கன்னிமரியாள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்கின்றார். அங்குதான் வார்த்தை மனிதனாக உயிராக மாறுகின்றது. அப்படிப்பட்ட மாபெரும் நிகழ்வை தான் இன்று நாம் ஆண்டவருடைய பிறப்பு விழாவாக கொண்டாடுகின்றோம். அந்த வார்த்தையாக இருந்த கடவுள் இன்று நாம் தொட்டு உணரக்கூடிய மனிதனாக மாறினார். இந்த மனிதனாகிய மாறிய கடவுள் மீண்டுமாக நாம் உலகிற்கெல்லாம் ஒளியை தரக்கூடியவராக இருந்தார். இருளில் இருப்பவர்களுக்கு ஒளியை தருகின்றார். நம்பிக்கை இழந்தோருக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார். அமைதி இழந்தோருக்கு அமைதியை கொடுக்கின்றார். சமாதானமற்றவர்களுக்கு சமாதானத்தை தருகின்றார். அதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் மாபெரும் நற்செய்தியாக இருக்கின்றது. கிறிஸ்மஸ் என்றாலே எல்லா இடங்களிலுமே ஒளி விளக்குகளை பார்க்கலாம். விதவிதமான வண்ணவனமான விளக்குகள் அங்கே நாம் பார்க்கின்றோம். அந்த ஒளிக்கெல்லாம் தலைவனாக முதன்மையாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கின்ற கடவுள் நம்மை சந்திக்கின்ற பொழுது நாம் அவரில் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கின்றோம். நமது வாழ்வில் நாம் நம்பிக்கையை பெற்றுக்கொள்கின்றோம். எப்பொழுதுமே இருளில் நடப்பது மிக கடினமாக இருக்கும். கொஞ்சம் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதில் நம்ம நடப்பது கடினமாக இருக்கும். நாம் தடுமாறி நடக்கும். அதே சமயத்தில் நம் கையில் ஒரு விளக்கு அல்லது ஒளியானது இருக்கின்றது என்றால் நாம் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அந்த இருளிலே பயணம் செய்ய முடியும். அப்படிதான் பல சமயங்களில் நமது வாழ்க்கையானது இருளிலே இருந்திருக்கலாம். எவ்வளவோ கஷ்டங்கள், கடந்த ஆண்டு முழுவதும் பல தோல்விகளை சந்தித்திருக்கலாம், பலவிதமான வேதனைகளை நாம் சந்தித்திருக்கலாம், பலவிதமான கஷ்டங்களை நாம் சந்தித்திருக்கலாம், பலவிதமான இழப்பு நாம் சந்தித்திருக்கலாம், பலவிதமான உறவு முறிவுகளை நாம் சந்தித்திருக்கலாம். ஆனால் கடவுள் இன்று ஒளியாக பிறந்து நமக்கு சொல்லக்கூடியது, மகிழுங்கள், ஆர்ப்பரியுங்கள், நான் வார்த்தையாக இருந்தவன் இன்று உங்கள் மத்தியிலே கடவுளாக பிறந்திருக்கின்றேன், உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கட்டும். இனி வரும் காலங்கள் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் நான் திரும்பி தருவேன்
இருளிருந்த உங்களுக்கு நான் ஒளியாக வந்திருக்கின்றேன் என்றுதான் கடவுள் நமக்கு இன்று வாக்குறுதி கொடுக்கின்றார். எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் கடவுள் நமக்கு மகிழ்ச்சி தருகின்றார். ஆண்டவர் எனக்கு நம்பிக்கை தருகின்றார். இயேசு மனுமகனாக பிறந்திருக்கின்றார். அவர் என்னுடன் இருக்கின்றார். ஆண்டவர் வார்த்தையான கடவுள் இன்று மனிதனாக என்னிலே பிறந்து எனக்கு ஒளியை திறந்திருக்கின்றார், எனக்கு வழிகாட்டி இருக்கின்றார், எனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கின்றார். நான் கடவுளின் பிள்ளையாகின்ற உரிமையை கடவுள் எனக்கு தந்திருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இருப்போம், மகிழ்ந்து இருப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆண்டவரிலே அகமகிழ்வோம். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு நமக்காக பிறந்திருக்கின்றார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுப்பார். நம் வாழ்வை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். எல்லாவற்றிலும் அவர் துணையாக இருப்பார். வருகின்ற காலம் முழுவதும் இயேசு நம்முடன் இருக்கப் போகின்றார். இம்மானுவேலாக இருக்கப் போகின்றார். வார்த்தையான கடவுள் மனிதனாக நம்முடன் வாசம் செய்ய போகின்றார். நம் இல்லத்திலே ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது. நாம் குடிலிலே பார்க்கின்ற அந்த குழந்தை நம் உள்ளத்தில் பிறந்திருக்கின்றார். குடிலிலே பார்க்கின்ற அந்த குழந்தை நம்முடைய இல்லத்தில் பிறந்திருக்கின்றார். எனக்கு சொந்தமான இயேசு, என்னுடைய இயேசு என் உள்ளத்தில் பிறந்திருக்கின்றார், என் இல்லத்தில் பிறந்திருக்கின்றார். இவர் எனக்கானவர், என்னுடைய கடவுள். நான் எதற்கும் அஞ்சேன், எதற்கும் கவலைப்படேன். ஆண்டவர் என்னில் இருக்கின்றார். நான் மகிழ்ச்சியுறுவேன், அக்களிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், அமைதியில் திகழ்வேன், நான் நம்பிக்கையில் வளர்வேன் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மையெல்லாம் மகிழ்ச்சியின் மக்களாக மாற்றுகின்றார், நம்மையெல்லாம் ஒளியின் மக்களாக மாற்றுகின்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நம் உள்ளத்தில் பெற்றுக்கொள்வோம். ஒளியை பெற்ற மக்களாக, நம்பிக்கை பெற்ற மக்களாக, மகிழ்ச்சி பெற்ற மக்களாக நாம் ஆர்ப்பரிப்போம். ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார். கடவுள் நம்மிலே பிறந்திருக்கின்றார். வார்த்தை மனுவாக மாறியிருக்கின்றார். நம்பிக்கை அறிக்கை பாடல் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த பாடல் பாடும்போது தூய ஆவியின் வல்லமையால் என்று தொடங்கி கன்னி மரியிடம் பிறந்தார் என்ற வரி வரைக்கும் நாம் பாடும்போது தலை வணங்குவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
ஒளியின் கடவுள் நம் மத்தியில் இருக்கின்றார், நம்பி கொடுக்கின்றார். அவருடைய பாதத்தில் நம் மன்றாட்டுக்களை ஒப்பு கொடுப்போம். மாட்டுக்கொட்டிலில் மனுவுரு எடுத்த இறைவா, எங்களுக்காக நீர் அடிமையின் வடிவை ஏற்று தாழ்நிலை அடைந்தது போல் எங்கள் திரு அவை தலைவர்களும் எளிமையின் வடிவமாய் விளங்கவும் எளிய மக்களின் உழைப்பாளர்களாக திகழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வார்த்தை மனுவுருவான இறைவா, எளிய தீவன தொட்டியில் உம்மை கண்டு மகிழ்ந்த இடையர்களைப் போல நாங்களும் எளிய மனிதர்களில் உம்மை கண்டு அவர்களுக்கு உதவி அவர்களுக்காக உழைத்து மகிழவும் நிறைவும் காண அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் வாழ்வு பெற கடவுள் வடிவிலிருந்து இறங்கி மனிதனாக பிறந்த அன்பு இறைவா, சமூக அநீதிகளாலும் பல்வேறு அவலங்களாலும் வாழ்வை இழந்து தவிக்கும் அனைவரும் வாழ்வு பெறவும் எங்கள் சமூகத்தில் காணப்படும் வாழ்வை அழிக்கும் அனைத்து விதமான தீங்குகள் களையப்படவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசரே எம் இறைவா, சுயநலத்தாலும் பேராசையினாலும் தனி மனித விருப்பு வெறுப்புகளாலும் சண்டை சச்சரவுகள், குடும்பத்திலும் சமூகத்திலும் நிலவும் சிக்கல்கள், நாடுகளுக்கிடையே போர்கள் என அமைதி இழந்து தவிக்கும் அனைவரிலும் உமது அமைதி குடிக்கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் அனைவரும் இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, இதோ எங்கு உம்முடைய பிறப்பு விழாவை கொண்டாட வந்திருக்கின்ற உமது அடியார்களை நினைவு கூர்ந்து அவர்கள் குடும்பங்களிலே சமாதான மகிழ்ச்சி நிரம்பி வழியை நீரை கிருபை செய்யும். உம்முடைய பிறப்பானது இவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறட்டும். வார்த்தையான கடவுளாகிய நீர் மனிதராக எங்களோடு உறவாடவும் எங்களில் நீ நிலைத்திருக்கும் வந்தீர் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இங்கு வந்திருக்கின்றவர்களுடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் நீரை நிறைவு செய்து அவர்கள் மேலும் மேலுமாக அமைதியும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் பெற்ற மக்களாக உம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழ நீரே எங்களுக்கு வரல் தருளும். எங்கள் அன்பு இயேசுவே, ஆமென். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. கடைநிலை வாழும் மனிதரை மீட்க அடிமையின் தன்மையை எடுத்தவனே. கடைநிலை வாழும் மனிதரை மீட்க அடிமையின் தன்மையை எடுத்தவனே. உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து மடமையில் மகிமையை கொடுத்தவனே. உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து மடமையில் மகிமையை கொடுத்தவனே. இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இயேசு பாலனை ஏற்றிடுமே,
தடுமாறும் மனங்களில் நிறைந்து நிம்மதி தந்திட வந்தவனே. நிலை தடுமாறும் மனங்களில் நிறைந்து நிம்மதி தந்திட வந்தவனே. வலைகளில் மீன்களை பிடிப்பது போல மனிதரை வானகம் சேர்ப்பவரே. வலைகளில் மீன்களை பிடிப்பது போல மனிதரை வானகம் சேர்ப்பவரே. இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். குடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்களது மான திருப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாம் பட்சபையுங்கள். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவில் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்குவதாக. அதனால் முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களிட்டு சென்று இக்காணிக்கை உமக்கு ஏற்புடதா விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் அறிஞர்களின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாத மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர்
நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை பாரவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பொங்குவலும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி, இங்கு கூடியிருக்கின்ற உமது மக்களின் விசுவாசத்தை கண்ணோக்கி, உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். வார்த்தை மனுவுருவராகி நம்மிலே குடிகொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்து நமக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் நம்பிக்கையும் சமாதானத்தையும் தருகின்ற இயேசு. இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியேன், எனது ஆன்மா நலமடையும். மனமே சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்களானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்களானார். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பணியில் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே. குளிரும் பணியில் கொட்டிலே கோமகனும் கொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி பாலானி, தூங்கு பாலானி பாலானி, தூங்கு பாலானி பாலானி, தூங்கு பாலானி. சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே, உன்னை அள்ளி அழைப்பேனோ பாலகா, உன்னை அள்ளி அழைப்பேனா. சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே, உன்னை அள்ளி அழைப்பேனோ பாலகா, உன்னை அள்ளி அழைப்பேனா. கண்ணி மறி கனியே கார்த்திகை எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ, பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ. தொட்டிலே வாழ வந்த கட்டி கரும்பை பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ, பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ.
பாலோடு தேன் வார்த்து பஞ்சனையில் வைக்காததென்ன நியாயமோ? பாலகனியே பார்த்தருள்வாய், கண் திறந்தெம்மை காத்தருள்வாய், காத்தருள்வாய். சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே, உன்னை அள்ளி அணைப்பேனோ பாலகா, உன்னை அள்ளி அணைப்பேனா. சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஓரிரு சத்ருவிடம் நின்று காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்றன் போல என்னை ஏவிடும். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். கடவுள் மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இதுதான் கிறிஸ்து பிறப்பு விழா. இதைத்தான் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடுகின்றோம். கடவுள் நம்மை போன்று மனிதரானார், நம்மோடு நம்மிலே குடிகொண்டார். அதைத்தான் மகிழ்ச்சியாக நாம் கிறிஸ்து பிறப்பு விழா என்று கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த நேரத்திலே, இந்த நாளிலே, இந்த நல்ல நாளிலே, மகிழ்ச்சியான நாளிலே உங்கள் அனைவருக்கும் இங்கு இருக்கின்ற அருட்தந்தையர்கள், நம் பங்கில் இருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் அனைவருடைய சார்பாகவும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். சத்தத்தையே காணும், மைக்கே இங்கே தான் இருக்குது, ஆனால் இங்கேருந்து சத்தம் வரல. ஹாப்பி கிறிஸ்மஸ். வெரி குட், சந்தோஷம். அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வந்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மிடையே பிறந்திருக்கிறார். ஆண்டவர் என்னிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவர் என்னுள்ளே பிறந்திருக்கிறார் என்கின்ற
அந்த மகிழ்ச்சியைத்தான் நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடி நாம் அறிக்கையிடுகின்றோம். அதுதான் முக்கியம். கொண்டாட்டத்தோடு நாம் நின்று விடவில்லை. நம்முடைய மகிழ்ச்சியை அடுத்தவருக்கு அறிக்கையிட்டு நாம் அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே பிறந்திருக்கின்ற பாலன் இயேசு உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் குடிலிலே மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் பிறந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து என்றும் நம்மோடு குடிகொண்டிருக்கிறார் என்று சொன்னமே, அதே போல அவர் என்றும் நம்மோடு இருந்து நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உங்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்கின்றோம். ஆகவே மகிழ்ச்சியோடு நாம் வீடு செல்வோம். ஆண்டவர் பிறந்திருக்கிறார், ஆண்டவர் என்னிலே பிறந்திருக்கிறார், ஆண்டவர் எனக்காக பிறந்திருக்கிறார் என்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு நாம் வீடு செல்வோம், கொண்டாடுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது அறிவிப்பு, ஒன்று, சென்ற வருடம் நாம் இந்த அருள்வாக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம் இல்லையா, பைபிள் டைரி கொடுத்தோம் இல்லையா, அருள்வாக்கு பைபிள் டைரி, அது இந்த வருடம் வந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வேதியரிடம் நீங்கள் அதை வாங்கி கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வரும்பொழுது அருள்வாக்கு அந்த பைபிள் டைரியை நீங்கள் வேதியரிடம் வாங்கி கொள்ளலாம். சென்ற வருடம் போலவே இந்த வருடமும் அதன் விலை 125 ரூபாய். நம்முடைய பங்குல மட்டும்தான் ஆண்டவருடைய கிருபையில் 125 ரூபாய்க்கு கிடைக்குது. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே நீங்கள் 125 ரூபாய்க்கு வாங்க முடியாது. ஆண்டவரோட கிருபை, ஆண்டவருடைய செயல் அது. ஆகவே 125 ரூபாய்க்கு அந்த பைபிள் டைரியை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். 2, அடுத்த ஒரு அறிவிப்பு, வருகின்ற சனிக்கிழமை காலை 7:30 மணிக்கு மாசில்லா குழந்தைகளின் விழாவை முன்னிட்டு குழந்தைகளுக்கான சிறப்பு திருப்பலி நடைபெறும். ஆகவே குழந்தைகளையும் பிள்ளைகளையும் திருப்பலிக்கு அழைத்து வருமாறு அல்லது அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்பு கூற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒளியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனிதமானது இந்த நாளிலே, கண்கள் மீட்பை கண்டது இந்த நாளிலே, கர்த்தர் இயேசு குழந்தையாய் பிறந்த நாளிலே, மண்ணும் விண்ணும் இணைந்தது இந்த நாளிலே. புனிதமானது இந்த நாளிலே, கண்கள் மீட்பை கண்டது இந்த நாளிலே, கர்த்தர் இயேசு குழந்தையாய் பிறந்த நாளிலே. கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம். கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம்.
தாவீதின் ஊரில் பிறந்த உலகின் மீட்பரே, தாகத்தை தணித்திடும் ஊற்று தண்ணீரே. தாவீதின் ஊரில் பிறந்த உலகின் மீட்பரே, தாகத்தை தணித்திடும் ஊற்று தண்ணீரே. தாழ்நிலை மக்களை உயர்த்தும் தலைவரே, தாளிலோ பாடுவோம் எங்கள் விடியலே. தாழ்நிலை மக்களை உயர்த்தும் தலைவரே, தாளிலோ பாடுவோம் எங்கள் விடியலே. கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம். கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம். நேர்மையின் வேந்தரே நேச கர்த்தரே, ஆவியாலே பிறந்து உலகை ஆட்சி செய்பவரே. நேர்மையின் வேந்தரே நேச கர்த்தரே, ஆவியாலே பிறந்து உலகை ஆட்சி செய்பவரே. பாவத்தை போக்கிடும் உலகின் செம்மறியே, பகைவரை வீழ்த்திடும் விண்ணக பெருளியே. பாவத்தை போக்கிடும் உலகின் செம்மறியே, பகைவரை வீழ்த்திடும் விண்ணக பெருளியே. கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம். கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம். விண்ணும் இணைந்தது இந்த நாளிலே, மனித புனிதமானது இந்த நாளிலே. கண்கள் மீட்பை கண்டது இந்த நாளிலே, கர்த்தர் இயேசு குழந்தையாய் பிறந்த நாளிலே. கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம். கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க.